ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 ஆகுது. ஆனா வீடு பார்த்தீங்கன்னா 5:00 விட்டோம். ஒசூர் ரீச் ஆகுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. வர வர ரொம்ப டிராஃபிக்கா தான் இருக்கு. அதுலேருந்து மீண்டு போறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. எல்லாருக்குமே ஒரு ஒரு பெட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாரி எங்க வீட்ல எல்லாருக்குமே எலிஃபேண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். போற வழியில பார்த்தோமா, அப்படியே சைட்ல போட்டு கொஞ்ச நேரம் அங்க நின்னு, அது க்யூட்டா இருந்துச்சா அப்படின்னா, நம்ம எப்பவுமே காட்டுல அந்த மாரி பார்த்துருப்போம்ல. இந்த மாரி வண்டியில ஏறி, அது சாப்பிடுற அழகு எல்லாமே கொஞ்ச நேரம் பார்க்க அழகா இருந்தது. கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஆஸ் யூசுவல் எப்பவுமே ட்ராவல் பண்றோம்னா, மௌரிஷா கொஞ்ச நேரம் ஓட்டுவாங்க. அவங்களும் ஓட்டின்னு இருந்தாங்க. போய் ரீச் ஆவறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30, 8 ஆயிட்டு இருந்துச்சு. போனதுமே டின்னர் ரெடியா இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஹஸ்பண்ட் வந்து டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, வெளில கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். நைட் ஆக ஆக ரொம்ப ஐஸ்கிரீம் கிரேவிங்கா இருந்துச்சா, அப்புறமா 11:30 ஆயிட்டு இருந்துச்சு. அந்நேரத்துக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். எடுத்துன்னு வந்து அங்கேயே குடுத்தாங்க. அதுதான் உட்காந்து என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம். வெளில போயிட்டா நல்லா ஜாலியா இருக்கும். அதுவும் நிலத்துக்கிட்ட போயிட்டா இன்னும் சொல்லவே தேவையில்ல. அவ்ளோ ஃபன் மூட்ல தான் இருப்போம். காலையில பார்த்தீங்கன்னா 6:00 எல்லாமே எந்திச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஊருக்கு போனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைப்பேன். ஆனா கண்டிப்பா அங்க போனா முடியாது. 5:30க்கு எல்லாமே முழிப்பு வந்துடும். காலையிலேயே நுங்கு எல்லாமே வெட்டி வச்சுட்டு இருந்தாங்க. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. டீ குடிக்கணும் போல இருந்ததா, ஹஸ்பண்ட் தான் வந்து டீ வச்சுன்னு இருந்தாங்க. கார்டனிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவேன். அதில எங்கே போனாலும் இந்த மாரி டீ பவுடர் ஆகட்டும், ஹெட் ஆகட்டும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அத வந்து செடிங்களுக்கு போடுவேன். அங்கேயும் அவ்வளோதான் ஒரு 4 ரோஸ் செடி வச்சுருக்கேன். அதுக்கு நான் டீ வச்சிருந்த அந்த டீ தூளை வந்து எடுத்துன்னு வந்து போட்டுன்னு இருக்கேன். டீ தூள் போடும்போது நல்ல மொக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதனால எப்போவுமே நான் போனால் ரெகுலராக என்னால் அங்கே போட முடியாது. அதனால நான் எப்போல்லாம் போனாலும் அந்த டீ பவுடரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்படி போட்டுப்பேன். அதே மாதிரி எக் ஷெல்ஸ் கூட அவ்வளோதான். அதை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுடுவேன். ஏன்னா காய வச்சு அந்த அளவுக்கெல்லாம் அங்கே டைம் இருக்காது. அதனால அப்படியே க்ரஷ் பண்ணி செடிங்களுக்கு போட்டு விட்டுடுவேன். இதெல்லாம் செஞ்ச பிறகு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃபோன் பேசின்னு உக்காந்துருந்தாரா, அவரோட போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு போய் உக்காந்து காலையில் எங்களுக்கான மீ டைமை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எப்போவோ ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ரேராக டைம் கிடைக்கும். அதனால் அப்போ போய் அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே வந்த பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி எப்போ வந்தாலும் எப்போ போகிறோன்றதே சொல்ல முடியாது. எப்போ போனாலும் டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். சில நேரம் வந்து வாரம் போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் மாதமானாலும் போகவே முடியாதா, அதனால் எப்போ போனாலும் ஃபுல்லாக ஒட்டரை அடித்து ஃபேனெல்லாம் தொடச்சி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இந்த வேலையெல்லாம் செய்கிற வேலைக்கு பசங்க போய் நுங்கு சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. கூப்பிட்டுனே இருந்தாங்களா, அதனால் போயிட்டு நுங்கு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புனேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறது தான் ஒரு பெரிய டாஸ்க். அதனால என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஊருக்கு போயிட்டாலே போகிற வழி ஃபுல்லாக க்ரீனரியாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வாட்டி அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அம்மா ஊரில் திருவிழான்றதுனால நேராக அங்கே தான் போனோம். கூழுத்துற ஃபங்க்ஷன் நாங்கள் போகிறப்போ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் பார்த்திங்கன்னா பெரியம்மா வீடு, அண்ணன் வீடு எல்லோரும் இருக்காங்களா. அங்கே போனாலும் ஒரு வீட்டில் இருக்க முடியாது. எல்லார் வீட்டுக்கும் சுற்றின்னு இருக்கிறது தான் நமக்கு வேலையாக இருக்கும். சாயங்காலம் அம்மா சமோசா வாங்கி வந்திருந்தாங்க. குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு டின்னரை முடிச்சுட்டு நைட்டு கோலம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சது மருதாணி. முன்னால் மருதாணி வைக்க அவ்வளோ பிடிக்காது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மருதாணி வைக்கணுன்னா அவ்வளோ பிடிக்குது. அதனால் அக்கா அவங்க மருதாணி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்லேயே போயிட்டு மருதாணி வச்சுன்னு நைட் கொஞ்சம் நேரம் அவங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து படுத்தோம். அன்றைக்கி படுத்ததுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அம்மா ஊருக்குன்னு போனால், ஏன்னா நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவேன். இல்லாட்டி எதனா அக்கேஷன்ஸோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலோ தான் போவேன். ஆனால் அந்த திருவிழாக்கான்னு போகும்போது வீட்டுக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும். அதனால் கம்பல்சரியாக வருஷத்தில் ஒரு வாட்டி பிள்ளையார் கோயிலுக்கு போய் மாலை போட்டு பூஜை பண்ணின்னு வந்துடுவேன். அங்கே போனேன்னா எல்லா சாமிக்குமே பூ போட்டு பூஜை பண்ணின்னு வர்றது அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஒரு வழக்கம் வச்சுன்னு இருக்கேன். அது பசங்களுமே கற்றுக்கிட்டோன்றதுக்காக பசங்களையும் அனுப்பிச்சி இந்த மாதிரி பூஜை பண்ண வைப்பேன். அன்றைக்கி புளியார் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து மல்லிகைப்பூ எல்லாமே தான் வாங்கிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு கற்பூரம், தீவார்த்தனை, தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணி
திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் அம்மா ஊரில் போய் இருக்கிறதுனாலே ஒரு ஸ்பெஷல் தான். ஆனால் அங்கேருந்து வந்த பிறகு நம்மளால் அந்த அளவுக்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த கோவில், அங்கே எவ்வளோ மெமரிஸ் இருக்குதோ இந்த கோயிலில். அதனால எப்போ போனாலும் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேங்காய் உடைச்சி பூ போட்டு பூஜை பண்ணின்னு வந்துடுவோம். காலையில் பொங்கல், அதுக்கப்புறமா சாம்பார் தான் வச்சுருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படியே சைமல்டேனியஸாக லஞ்ச் வேலையும் ஆரம்பித்தோமா. ஒரு வேலையை செஞ்சுன்னு இருக்கிற வேலைக்கே டைம் போனதே தெரியல. மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு தான் வந்து பொங்கல் கூடியே எடுத்துன்னு போவாங்க. அதனால சீக்கிரமாக லஞ்ச் வேலையை முடிச்சிட்டோன்னா அடுத்த வேலையை பார்க்கலான்றதுக்காக சீக்கிரமாகவே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் உக்காந்து இப்படி சுற்றி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்படிதான் அன்றைக்கி போச்சு. பசங்க எல்லாருமே பாருங்கள் சாப்பாடு அவங்க தான் பரிமாறின்னு இருக்காங்க. சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிக்கிற வேலைக்கு கரெக்டாக பொங்கல் கூட எடுத்துன்னு போகிறதுக்கு வந்துட்டாங்க. ஊரில் இந்த மாதிரி வருவாங்க, எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு ரேகா மௌஷா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் போனோம். நான் சொன்ன மாதிரி எல்லா சாமிக்குமே மாலை போடுறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதுவுமே வந்துடுச்சு. ஹஸ்பண்ட் வாங்கி வந்திருந்தாங்க. மோஹித் அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். எல்லோரும் போன பிறகு லாஸ்ட்டாக தான் போவோம். ஏன்னா அவங்க போய் பொங்கல் வச்சு உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே அதுவே ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆகிடும். அதுவும் அவங்க இங்கேருந்து போயிட்டு பொங்கல் வைக்கணும் இல்லையா, ஒரு 1 ஹவர் மேலேயே ஆகும். சரி, அதனால் அதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு நான் லாஸ்ட்டாக தான் போயிருந்தேன். அங்கே போன பிறகு எடுத்துன்னு போன மாலை எல்லாமே கொடுத்தேன். சாமிக்கு வந்து அழகாக போட்டு அலங்காரம் பண்ணாங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா பாருங்கள், 2 மூலஸ்தானத்தில் இருக்க சாமிக்கும் வெள்ளை உற்சவருக்குமே போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கோயிலில் போய் பூஜை பண்ணின்னு வருவாங்களா. அது வரைக்குமே நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாக ஃபன் மோடில் தான் இருப்போம். எல்லோரும் ஜாலியாக பேசின்னு அரட்டை அடிச்சுன்னு இப்படி தான் டைம் போச்சு. அதுக்கப்புறமா அவங்க பின்னாடி பக்கம் ஒரு கோயில் இருக்கும். அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வந்த பிறகு இங்கேயுமே பூஜை முடிச்சுட்டு சாமியை கொண்டு எங்கள் ஊருக்கு எடுத்துன்னு போவோம். அதுதான் ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும். நைட் ஃபுல்லாக சாமி ஊர்வலம் வரும். அதெல்லாம் முடித்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணியே ஆகிடும் சாமி மறுபடியும் அந்த எல்லைக்கு வரதுக்கு. நைட்டு பசங்க ஃபுல்லாகவுமே தேர் இழுக்கிறது கூடவே இருப்பாங்க. நைட் ஃபுல்லாகவே தூக்கம் இல்லை பசங்களுக்கு.
காலையில் அவ்வளோ டயர்டாகிடும். இருந்தாலும் ஒரு வருஷம் அவ்வளோ டயர்டாகுதில்ல, சரி நான் போவேனான்னு நினைக்க மாட்டாங்க. வருஷம் அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போகிறதுக்கு. கசின்ஸோட ஃபுல்லாக ஃபன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. அதனால் ஃபுல் நைட்டுமே பார்த்திங்கன்னா முழிச்சுன்னு தான் இருப்பாங்க. காலையில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா போட்டி ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. நல்ல திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம். இந்த நான்வெஜ் ஊரில் போய் ரெடி பண்ணுறதே டேஸ்ட்டு தனி தான். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் இங்கே பார்த்து செஞ்சாலும் அந்த ஊர் தண்ணிக்கா அது என்னானே தெரியாது. அதே வெங்காயம் தக்காளி தான் போட்டிருப்போம், இருந்தாலும் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு போயிட்டா வேலை செய்கிறதே தெரியாது. ஏன்னா ஒருத்தரும் ஒரு வேலை எடுத்துன்னு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுடுவோமா. அதனால பெருசாக வேலை செய்கிற கஷ்டம் இருக்காது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சதுமே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணி விளையாடுவாங்க இல்லையா, அதை விளையாடுவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு அதை விளையாடுறதுக்கு போகலான்ட்டு வெயிட் பண்ணின்னு இருப்போம். நாங்கள்லாம் சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்குள்ளே பசங்க எல்லாருமே ஃபன் மோடுக்கு போயிட்டாங்க பாருங்கள். வாட்டர் பலூன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணின்னு அதை வச்சு நாடின்னு இருந்தாங்க. తింటే ఉడిమా ஒரு 1 hour பக்கமே ஆடிருப்போம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த திருவிழா ஃபுல்லாகவே இந்த ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்போ வரும்ன்ட்டு. எப்படி விளையாடுவோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். நமக்கு எப்போவுமே பசங்களோட ஃபன் பண்ண ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.